அன்பர் பெருமக்கள், சான்றோர் பெருமக்கள், ஆன்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடியேன் தொல்காப்பிய தொண்டன் கலைமாமுனி முனைவர் பத்மநாபன் தொடர்ந்து இந்த நிகழ்த்தி வருகிறேன். அந்த வகையில் எம்பெருமான் என் வாழ்முதல் இறை முருகப்பெருமானின் புகழ் பாடிய குமரகுருவரர் அருளிய நீதிநெறி விளக்கம் என்ற நூலின் ஒவ்வொரு வெண்பாக்களையும் நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் அந்த நிகழ்ச்சியில் முதல் சொற்பொழிவில் அடியேன் நீதிநெறி விளக்கத்தில் உள்ள கடவுள் வாழ்த்தை கூறினேன். கடவுள் வாழ்த்தில் குமரகுருவரர் இளமை நிலையாமை, யாக்கை நிலையாமை, செல்வம் நிலையாமை ஆகியவற்றையே பாடுபொருளாக வைத்து எல்லாம் நிலையில்லாத போது ஏன் கடவுளை கும்பிட மறுக்கிறீர்கள், ஏன் எம்பெருமானை வாழ்த்த மறுக்கிறீர்கள் என்று வினா தொடுத்து இவையெல்லாம் நிலையில்லாதவை, இறைவன் மட்டுமே நிலையானவன், இறைவன் ஒருவனே நிலையானவன் என்பதை வற்புறுத்துகிறார். அந்த வகையில் அடுத்து அவர் எடுத்துக்கொள்கின்ற வெண்பா ஒரு 2-4-5 வெண்பாக்களில் இன்னும் சற்று கூட போனால் ஒரு 5-6 வெண்பாக்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். அவற்றை பற்றி நாம் பிறகு பார்க்கலாம். இப்போது முதல் வெண்பாவை நாம் பார்க்கிறோம். முதல் வெண்பாவில் அவர் கல்வியின் பெருமையை கூறுகிறார். நான் சொன்னது போல தொடர்ந்து அந்த கல்வியின் பெருமையை அடுத்த சில வெண்பாக்களில் கூறி வருகிறார். அந்த வகையில் அவர் முதல் வெண்பாவை கல்விக்காக எடுத்து சொல்கிறார். அந்த வெண்பாவில் அவர் கூறுகின்ற கருத்து என்னவென்றால், கல்வியை கற்கின்ற ஒருவனுக்கு அந்த கல்வி அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 பொருள் பயத்தையும் நல்கும், குற்றமில்லாத நல்ல புகழையும் சேர்க்கும், எப்பொழுதாவது துன்பமோ அல்லது துயரோ வந்தால் அதை நீக்கும் அல்லது அந்த மனக்கவலையை நீக்கும். எனவே சிற்றுயிராகிய நமக்கு உற்ற துணை கல்வி ஒன்று மட்டுமே என்று கூறுகிறார். இந்த வகையில் கல்வியை பற்றி நாம் பலபட பார்த்திருக்கிறோம். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்த நிலத்தில் புல்கள் விளைந்திடலாம், நல்ல புதர்வர்கள் விளைவதில்லை. இப்போதைய கவிஞர், அண்மைய 20ஆம் நூற்றாண்டு கவிஞர் பாரதிதாசன் கூறியிருக்கிறார். அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 16 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று பாரதியார் கூறியிருக்கிறார். அந்த வகையில் கல்வியின் பெருமையை குமரகுருவர் எடுத்து சொல்கின்ற இந்த வெண்பாவை முதலில் பார்ப்போம். அறம், பொருள், இன்பமும் வீடும் பயக்கம், புறங்கடை நல்லிசையும் நாட்டும், உறும் கவல் ஒன்று உற்றுயும் கை கொடுக்கும், கல்வியின் ஊங்கில்லை சிற்றுயிர்க்கு உற்ற துணை என்ற முதல் வெண்பாவை தொடங்குகிறார். சிற்றுயிராகிய நாமெல்லாம், சிற்றுயிர் என்று நமக்கு ஏன் அந்த அடையை கொடுத்தார் என்றால், நாமெல்லாம் வாழ்நாளில் வாழ்ந்து மறைந்து போகிறவர்கள். பல்பிணி சில் வாழ்நாள் சிற்றறிவினோர் என்பார் மாதவசிங்கமான முனிவர். அந்த வகையில் நமக்கெல்லாம் ஒரு வரையறை உண்டு. நாம் வரிசையில் நிறுத்தப்பட்டிருக்கிறோம். எப்போது இறைவன் அல்லது யமன் இறைவனுடைய கட்டளையை ஏற்று யமன் நம்ம எப்போது அழைப்பான் என்று தெரியாது. அந்த வகையில் நமக்கெல்லாம் உறுதுணையாக வழங்குவது கல்வி. இந்த வகையில் அறம், பொருள், இன்பமும் வீடும் பயக்கும் என்கிறார். உங்களுக்கு தெரியும், மனித வாழ்க்கையில் இந்த 4ம் இன்றியமையாதன. வீடு என்பது இறுதியாக நமக்கு கெட்டக்கூடியது. அறம், பொருள், இன்பம், வீடு அடைதல் நூற்பயணி என்பார் நன்னூறார். அந்த வகையில் அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4ஐயும் இந்த கல்வி நமக்கு தரும். புறங்கடை நல்லிசையும் நாட்டும், புறங்கடை நல்லிசையும் நாட்டும் இல்லை, குற்றமில்லாத புகழை நமக்கு சேர்க்கும் என்று குமரகுருபரர் உரைக்கிறார். மன்னனும் மாசற கற்றோனும் சீதூக்கின், மன்னனுக்கு
தன் தேசமல்லால் மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனிற் கற்றோர் அறிவுடையன். மன்னனுக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறது ஒரு பாடல். கற்றவர்க்கு எங்கு சென்றாலும் சிறப்பு, மன்னனுக்கு அவன் தேசத்தில் மட்டும்தான் சிறப்பு. அந்த வகையில் படித்தவர்கள் எங்கு சென்றாலும் தம்மை வெளிப்படுத்திக் கொள்வார்கள், தம்மை விடுதச் செய்வார்கள். மன்னன் அந்த நாட்டில் மட்டுமே அவனால் புகழோடு. அதனால்தான் கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கம்பன் சோழ நாட்டு அவையை விட்டு வரும்போது, சோழனை விட்டு வரும்போது, சினந்து வரும்போது, மன்னனும் நீயோ வடநாடும் உன்னதோ, உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன், என்னை விரைந்தேற்றுக் கொள்ளாத வேந்து உண்டோ, உண்டோ குரங்கேற்றுக் கொள்ளாத கொம்பு என்று தமிழ் படித்த காரணத்தால், தமிழ் கல்வியின் அவனுக்கு இருந்த அளவு கடந்த நம்பிக்கையால் தமிழ் மொழியை அவன் தரவாக கற்றதனால் அந்த வகையில் அவன் அந்த சினமொழியை கூறிவிட்டு வெளியேறினார் கம்பன். அந்த வகையில் கல்வி புகழையும் தரும். மனதில் துன்பம் துயரம் வந்துவிட்டால் படித்தவர்கள் துன்பப்படுவதில்லை, கவலைப்படுவதில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு எல்லோரும் தெரியும். அந்த வகையில் அந்த சமயத்தில் கல்வி நம் நெஞ்சை ஒருநிலைப்படுத்தி நமக்கு கை கொடுக்கும். எனவேதான் சிறிது வாழ்நாளை உடைய நாம் மிளிரச் செய்ய, நாம் நம்முடைய வாழ்க்கையை அழகுபடுத்தி கொள்ள வேண்டும் என்றால் கல்வி நமக்கு தேவை. அந்த வகையில் கல்வியின் சிறப்பை இந்த முதற் பாடல் எடுத்து சொல்கிறார். கல்வியை பற்றி பலர் பேசியிருக்கிறார்கள். குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி வீழுமாறே என்கிறார். குருட்டு கல்வியை பற்றி சொல்லும்போது திருமூலர் குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர், குருட்டினை நீக்கா குருவினை கொள்ளார் என்று சொல்லும்போது இவ்வாறு கூறுகிறார். கல்லா அரசனும் காலனும் நேர் ஒப்பர் என்பார் திருமூலர். கல்வி என்பது மட்டுமே நமக்கு அழகானது, மற்றவையெல்லாம் அழகல்ல, புற அழகெல்லாம் அழகல்ல என்று கூறுகின்ற நாளடியார், குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடு நிலைமையால் கல்வி அழகே அழகு என்று கூறும். இன்னொரு பாடலில் மறுமைக்கும் நமக்கு கல்வி கை கொடுக்கும் என்பதை இம்மை விளக்குமால் குறைவென்றால் தம்மை விளக்குமால் தாம் உளராக்கி அடிந்தால் எம்மை உலகத்தை யாம் காணோம் கல்வி போல் மம்மரருக்கும் மருந்து என்று கல்வியின் பயனை கூறுவார். மயக்கத்தை தீர்க்கின்றது. ஒருவனுக்கு அடிப்படையில் எழுத்தறிவு, கல்வி அறிவு தொடங்கிதான் அவன் ஞானத்தை பெற முடியும் என்பதை எழுத்தறிய தீரும் எழுதகமை தீர்ந்தால் மொழித்திறத்தின் முட்டறுப்பானாகும். மொழித்திறத்தின் முட்டறுத்த நல்லோர் முதல் நூல் பொருளறிந்து கட்டறுத்து வீடு பெறும் என்பது ஒரு வெண்பா. எனவே எழுத்து கல்வி என்பது மனிதனை புனிதனாக்குவது, மனிதனை பண்படுத்தச் செய்வது, மனிதனை அறிவாளியாக்குவது, மனிதனை மனிதனாக மிளரச் செய்வது, உலகத்தை புரிந்து கொள்ளச் செய்வது. எனவே இந்த கல்வியைத்தான் அனைவரும் கற்க வேண்டும். நூல் கல்வி வாலறிவுக்கு துணை செய்யும். அதாவது பரஞானம் அபரஞானம் என்று சொல்வார்கள். அபரஞானம்தான், அதாவது நூல் கல்விதான் பின்னால் நமக்கு பரஞானத்தை நம்மை போன்றவர்களுக்கு உண்டாக்க வழி செய்யும். ஞானிகளுக்கு அது தேவையில்லை. அதனால்தான் குமரகுருவர் மிக தெளிவாக அந்த சொல்லை கையாளுகிறார். சிற்றுயிர்க்கு உற்றதுணை என்கிறார். நாம் அந்த வகையில் வாழ்நாள் வரையறுக்கப்பட்ட நமக்கு கல்வி மிகப்பெரிய உதவியை வழங்கும். அதனால்தான் வள்ளுவர் ஒருமையுள் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து என்று கல்வியின் பெருமையை கூறி செல்கிறார். அவ்வாறு கூறும்போது இன்னொரு வெண்பாவிலும் சொல்லுவார். அது முழுக்க வெண்சீர் வெண்டலையால் வரும். யாதானும் நாடாமால் ஓராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு அதில் காய்ச்சலை மட்டுமே பயன்படுத்தி வெண்சீர் வெண்டலை வெண்பாவிற்கு உரிய அந்த தலையே பயன்படுத்தி கூறுகிறார். அந்த நீட்டல் காய்ச்சலை கூறியது காரணம் என்றால் கல்வி அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்பதை வள்ளுவர் கூறுமா போல் நமது குமரகுருவரன் கல்வியின் பெருமையை மிக அழகாக எடுத்து கூறுகிறார் இந்த முதல் வெண்பாவில் என்று கூறி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று கூறி உங்கள் அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.